என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் பலமுறை சொல்லியும் நீ கேட்கவில்லை. இந்த முறையும் இந்த தாயானவள் என்னை மதிக்காமல் நீ செல்வாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும். இனி ஒருபொழுதும் இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி வந்துவிட மாட்டேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில உண்மைகள் அவ்வப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கையினுடைய அருமை என்னவென்றும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றும் தெரியாமல் போவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே போலியான ஒரு உலகத்திலேயே நீ வாழ்ந்தும் கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்பொழுதுமே பொய்க்குள் வாழ்ந்து இருப்பது சரியானது அல்ல. ஏனென்றால் உண்மை என்னவென்றே தெரியாமல் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டால் நீ இங்கே பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையானது அத்தனை பெரிய விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒளித்து வைக்கவில்லை. ஒரு சில விஷயங்களை ஒளித்து வைத்துத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் அதுவெல்லாம் தெரிந்துவிட்டது என்றால் எல்லா பிரச்சனைகளும் முற்றுப்புள்ளிக்கு வந்துவிடும். அவ்வளவு எளிதாக உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க விட்டு விடுவார்களா என்ன? நிச்சயமாக விடமாட்டார்கள். என் பிள்ளையே, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை அம்மா சொல்லும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் இருக்கின்ற இந்த உண்மையை நீ அறிந்து கொள்ளாமல் தான் இத்தனை வேதனைப்படுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் தாயானவள் காரணமில்லாமல் எதையும் உன்னிடத்தில் சொல்வதில்லை. இந்த பிரித்யங்கரா தேவையில்லாமல் உன் முன்னால் வந்து தோன்றுவது இல்லை. நான் அதையும் மீறி உன் முன்னால் தோன்றுகிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணத்தை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு எப்பொழுது எல்லாம் மனது வேதனையை தாங்கி நிற்கின்றதோ அப்பொழுது எல்லாம் நீ என்னை தேடி வருகின்றாயல்லவா? இந்த பிரித்யங்கராவை காண உனக்கு நிச்சயமாக மனது வந்து விடுகின்றதல்லவா? நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். என் பிள்ளையே, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு 1000 வழி இருக்கின்றது. ஆனால் கவலைகள் இன்றி வாழ்வதற்கு வாழ்க்கையில் 3 வழிதான் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என்ன வந்தாலும் வந்துவிட்டு போகட்டும், எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும், நம்மை விட்டு செல்வதாக இருந்தால் அது சென்றே போகட்டும் என்று நீ நினைப்பதுதான். அதாவது எதையுமே கண்டும் காணாமலும் இருப்பதுதான் உன்னுடைய சந்தோஷத்திற்கு ஒரே வழி என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நீ அங்கிருந்து தடுமாறி விழ நினைக்கின்றாய். நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல்லை எறிந்தாலும் சரி, சொல்லை எறிந்தாலும் சரி, கலங்காமல் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நீ கொடுக்கின்ற தீர்வு என்னவென்று யோசித்து பார்த்தாயா? என் பிள்ளையே, உன்னுடைய தீர்வு அடுத்தவரிடம் சென்று உதவி கேட்பது. உனக்கு ஒரு விஷயம் சரியாக புரியவில்லை. நீ உதவிகளை கேட்டவர்கள் உண்மையாகவே உனக்கு ஆறுதலை சொன்னார்களா என்று. இப்பொழுது இந்த பிரித்யங்கரா சொல்கின்றேன், அது சரிதானா என்று நீ கேட்டு தெரிந்து கொள். இதுதான் உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற மிகப்பெரிய உண்மையும் கூட. என் பிள்ளையே, நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் ஒரு உறவு உன்னிடத்தில் ஓடோடி வந்து உனக்கு என்ன பிரச்சனை என்றாலும் என்னிடம் சொல், நான் பார்த்து கொள்கின்றேன், உனக்காக நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். நீ அவர்களின் மீது அத்தனை அன்பு கொள்கின்றாய்.
நமக்கு ஒன்று என்றால் சுற்றியிருக்கின்ற இந்த உறவுகள் யாருமே கண்டுகொள்ளாத நேரத்தில் இவர்கள் நமக்காக இருக்கின்றார்களே, நமக்காக எதையும் செய்ய துணிந்து நிற்கின்றார்களே, நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் உதவி செய்கின்றார்களே என்று சொல்லி இவர்கள் கொடுக்கின்ற அன்பினை அத்தனை அதிகமாக நேசித்து நீ பெற்றுக்கொள்கின்றாய். ஆனால் உனக்கு இதில் மறைந்து கிடக்கின்ற உண்மை புரியவில்லை. என்ன தெரியுமா? நீ கஷ்டப்படும் பொழுதெல்லாம் நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய முன்னேற்றத்தை அவர்கள் தடுக்கின்றார்கள். அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வழிவர வேண்டும், இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும், அது மட்டுமல்லாமல் நாம் இந்த பிரச்சனையை விட்டு அடுத்த பிரச்சனை வராமல் எப்படி காக்க வேண்டும், நாம் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி எப்படி பயணிக்க வேண்டும், நாம் நம் சொந்த காலில் எப்படி நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு யோசிப்பதற்கு அவர்கள் இடமே கொடுக்கவில்லை. ஒரு பிரச்சனை என்றவுடன் சட்டென்று ஓடி வந்து உதவி செய்வதாகவும் உன்னை அப்படியே அந்த இடத்திலேயே அமர வைத்து விடுகின்றார்கள். அதற்கு மேல் உனக்கு ஒரு சிறு துளி அளவும் உதவி செய்திட அவர்கள் தயாராக இருப்பதில்லை. ஏனென்றால் அவர்களினுடைய எண்ணம் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விட வேண்டும். ஆனால் இனிமேல் உன்னுடைய தன்மானத்தை கையில் எடுத்து நீ நிச்சயமாக பிழைத்து விடக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அவர்களிடத்தில்தான் சென்று நீ கையேந்தி நிற்க வேண்டும். அவர்களிடத்தில்தான் சென்று உதவி கேட்க வேண்டும். அப்படியானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் தானே? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை ரகசியங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள அவர்கள் அத்தனை ஆர்வமாக இருக்கின்றார்கள். உதவி செய்வது போல செய்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கின்றார்கள். உன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தை பற்றி உன்னை சிந்திக்க விடாமலும் உனக்கு தன்மானம் என்ற ஒன்றே இல்லாததாகவும் ஆக்கிவிடுகின்றார்கள். உண்மையில் என்ன தெரியுமா? தன்மானம் கொண்டவன், தன் வாழ்க்கையை தான் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனையின் முடிவிலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தானே சிந்தித்திருக்க வேண்டும். அடுத்தவர்களிடத்திலிருந்து உதவியை பெற்று அந்த உதவியை கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கையா? நிச்சயமாக கிடையாது. உதவி என்பது தெய்வத்திடமிருந்து பெற வேண்டும். எந்த ஒரு கைமாறும் கருதாமல், எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களும் இல்லாமல் நீ நன்றாக இருக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்திற்காக மட்டும்தான் தெய்வம் கொடுக்கும். ஆனால் இந்த மனிதர்கள் அப்படியல்ல. உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ நகர்ந்து செல்லாமல் இருப்பதற்குமாக உனக்கு கொடுப்பதுதான் இந்த உதவி என்பதனை புரிந்து கொள். ஒருவர் ஆறுதல் வார்த்தை சொன்னவுடன் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்றாய். அவர்கள் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கின்றார்கள்? அந்த ஆறுதலிலிருந்து உனக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது? அதன் முடிவு என்னவாக இருக்கின்றது? உன்னை உனக்கே உணர்த்தச் செல்கின்றதா? இதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டும். மாறாக இன்னொருவரிடத்தில் உதவியை பெற்று நாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அப்படியே அமுங்கி இருப்பது உனக்கான ஆறுதல் கிடையாது என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை கொண்டவன் உடனிருந்து உன்னை தேற்றி உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற வைப்பானே தவிர ஒரு நாளும் உதவிகளை கொடுத்து உன்னை அந்த இடத்திலேயே அமர வைக்க மாட்டார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள். அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? ஒரு பொழுதும் அவர்களை விட வாழ்க்கையில் நீ முன்னேறிவிடக்கூடாது என்பதுதான். இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு இந்த பிரத்யங்கராவின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். யாரிடத்தில் எப்படி வாழ வேண்டும், யார் முன்னால் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதில் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய தெளிவான மனநிலை இந்த வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இதுபோன்று ஆறுதல் சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாதே. உண்மை என்னவென்று இப்பொழுது தெரிந்து கொண்டாயல்லவா? இனிமேலாவது இது போன்றவர்களிடம் கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி உன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் உனக்கான அத்தனை முயற்சிகளையும் நீயே செய்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு இந்த பிரத்யங்கராவின் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.